இன்னைக்கு நம்ம தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சியில் இருக்கக்கூடிய நரசிங்கநாத சுவாமி கோவிலில் தாங்க இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகளுக்கு மேல பழமையான பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்ட பழமையான சிவாலயம். இந்த சிவாலயத்தில் ஐயா தான் இங்க தொண்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஐயா எங்ககிட்ட கேட்ட கோரிக்கை என்னன்னா 2 தான். ஒன்று இங்க உழவார பணி, அதுக்கு நம்ம பேசிட்டோம். அது கூடிய விரைவில் அது இன்னும் ஒரு 3 வாரங்களுக்குள்ள அந்த உழவார பணி நம்ம அந்த கோயிலில் பண்ணிடுவோம். இன்னொன்று என்ன அப்படின்னா, எண்ணெய் இல்லை அப்படின்னாங்க. விளக்கரிக்க எண்ணெய் இல்லை, எண்ணெய் வாங்குறதுக்கு பணம் இல்லை, போதிய பணம் இல்லை அப்படின்னாங்க. அதனால இன்னைக்கு அறியாத ஆலயங்களால் முடிஞ்ச அளவு ஒரு எண்ணெய் வாங்கி கொடுத்துருக்கோங்க. அது ஒரு 2 மாசத்துக்கு பயன்படுத்தலாம். 2 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட எங்களை தொடர்பு கொண்டுங்க, எங்களால் முடிஞ்சதை நாங்கள் அதை பண்றோம். அதனால எப்பவும் நான் காணொலியில சொல்ற ஒரே ஒரு விஷயம் தாங்க, பெரிய பெரிய ஸ்தலங்களுக்கு போய் அங்க போய் நீங்க நிறைய பணம் செலவுகள் பண்றதை விட இந்த மாதிரி எண்ணெய் கூட வாங்க காசு இல்லாம நிறைய சிவாலயங்கள் இருக்குதுங்க. அந்த மாதிரி கோவில்களுக்கு போய் உங்க உதவிகளை பண்ணுங்க. ஏன்னா அதுதான் நீங்க உங்க குடும்பத்துக்கு சேர்க்கிற புண்ணியம். பெரிய பெரிய ஸ்தலங்களுக்கு போய் நீங்க அந்த உதவிகள் பண்றது உங்களுக்கு பெரிதளவுல அது அது அந்த உதவிக்கு தான் போகுதான்றதே உங்களுக்கு முதல்ல தெரியாது. ஆனா இங்க நீங்க நேர்ல ஒரு எண்ணெயை கூட வாங்கி கொடுத்துட்டு போகலாம். இந்த மாதிரி சிவாலயங்கள் உங்க ஊர் பக்கம் நிறைய இருக்குங்க. அங்க போய் இந்த பணிகளை பண்ணுங்க. ஏன்னா நம்ம மன்னர்கள்லாம் எண்ணெய்க்காகவே நிறைய நிலதானங்கள் கொடைதானங்கள்லாம் வழங்கியிருக்க செய்திகள் நம்ம கல்வெட்டுல கிடைக்குது. அதனால முடிந்த அளவு பகிர்ந்து இந்த ஒரு சிவாலயத்தை தெரியப்படுத்துங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு அழியும் தருவாயில இருக்கும் ஒரு சிவாலயம். அதனால பகிர்ந்து தெரியப்படுத்துங்க. இதுதான் மக்களாகிய உங்ககிட்ட நாங்கள் வைக்கிற கோரிக்கை.